ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2025. இன்றைக்கி நான் பாயாசம் தான் பண்ண போகிறேன். ஜனவரி 1க்கு இனிப்பாக பண்ணலாமேன்னு நான் பாயாசத்தை தான் தேர்ந்தெடுத்தேன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? 1 லிட்டர் பால், நல்ல எருமை மாட்டு பால் தான் எடுத்துருக்கேன், ஃபேட் உள்ளது. இதில் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். 2 கேரட் எடுத்துருக்கேங்க. அது நான் 2 கேரட் கூட ரொம்ப ஆயிரும்னு சொல்லிட்டு 1 கேரட்டு நல்லா தோல் சீவி கழுவி திருவி வச்சுருக்கேன். இந்த ஒன்று போதும் இந்த 1/2 லிட்டர் பாலுக்கு, பாயசத்துக்கு. திருவினதுக்கப்புறம் நல்லா பால் நல்லா கொதி வந்துட்டான்னு பார்த்து ஸ்லோவாக வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்கங்க. அதை அடி பிடிச்சிடாம ஒரு மிக்ஸி ஜாரில் ஏலக்காய், ஒரு 3 ஸ்பூன் சீனியும் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. ஏன்னா இது பவுடராக நம்ம அரைஞ்சதுன்னா அந்த ஏலக்காய் வாயில் இடிப்படாது, நல்லா வாசனையாகவும் இருக்கும். இதை அரைச்சி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் 3 ஸ்பூன் அரிசி எடுத்துருக்கேன், பாஸ்மதி அரிசி. அதையும் அரைச்சிட்டு வந்துடுங்க. மையெல்லாம் அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கரகரப்பாக இருந்தால் போதும். அதையும் அரைச்சி அந்த பாலில் ஊற்றிடுங்க. பாலில் ஊற்றி கொஞ்சம் ஸ்லோவாக கிண்டி கொடுத்துட்டே இருங்க. அது பால் கொஞ்சம் திக்காகவும் ஆகும், அரிசியும் நல்லா வெந்துடும். இதை ஒரு பக்கத்து அடுப்பில் வச்சுட்டு அதே கடாயில் எண்ணெய் சேருங்க. 1 ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், பாதாம் இது எல்லாம் போட்டு வதக்கி ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் சேமியாவும் 1 ஸ்பூன் நெய்யும் ஊற்றி அதையும் கொஞ்சம் வறுத்து இந்த பாலில் போட்டுக்கோங்க. இது வறுத்து போடுறதுனால என்னதான் சேமியா வந்து சீக்கிரம் கரையாமல் கொஞ்சம் இந்த கெட்டியாயிரும் டக்குன்னு சேமியா எப்போவுமே. இப்படி நீங்கள் வறுத்து போடுறதுனாக்குள்ள கொஞ்சம் நேரம் ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் வந்து கெட்டி ஆகாமல் அந்த சேமியா அப்படி முழுசாகவே இருக்கும், கலராகவும் இருக்கும், பார்க்க டேஸ்ட்டும் கொடுக்கும். அதே பாத்திரத்தில் என்ன செய்றீங்க, திருவின நம்ம கேரட்டையும் போட்டு நல்லா வதக்கி அதையும் அந்த பாலில் சேர்த்துருங்க. அப்படி சேர்க்குறதுனால கேரட் வந்து கலரும் கொடுக்கும். கேரட்டோட டேஸ்ட்டு வந்து பால் பாயசத்துக்கு இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்குங்க. இனிப்பு, அந்த கேரட் பார்க்க கலராக ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட்டில் என்ன பண்ணலாம்னு நினச்சோம், நம்ம அல்வா பண்ணணும்னு நினச்சேன், கடைசியில் பாயாசமே பண்ணிட்டேன் இன்றைக்கி நியூ இயருக்காண்டி. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த ஏலக்காவும் சீனியும் போட்டு அதை போட்டுட்டு 1 ஸ்பூன் மட்டும் வைங்க, அது கடைசியில் போடுறதுக்காண்டி. ஃபஸ்ட்டே நம்ம நிறைய போட வேண்டாம். அப்புறம் சீனி, இது ஒரு 1/2 கிலோ சீனிக்கு ஒரு 50 கிராம் சீனி, 450 சீனி நம்ம எடுத்து நான் அதை போட்டிருக்கேன். அப்போ இந்த பாலுக்கும் அந்த இனிப்புக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வறுத்து வச்ச நட்ஸையும் அதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஸ்லோவாக வச்சு மூடி வச்சுருங்க. நல்லா மூடினதுக்கப்புறம் நல்லா கெட்டியாக வந்துடும். அந்த இனிப்பு, அந்த நெய் எல்லாம் கலந்து கேரட் ஃபுல்லாக கலந்து நல்ல ஒரு பாயாசம் திக்னஸ் கையில் கொடுத்துருங்க. இதை ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்குறேன், நல்லா வந்துட்டு பாருங்கள். இதை நான் சாமிக்கு தான் எடுத்து வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டாக. இந்த ஆண்டு எல்லாத்துக்கும் இனிப்பாக நல்லா போகணுங்க. இதுதான் என்னோடய வேண்டுகோள். என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு, என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் ஹாப்பி நியூ இயர் நான் சொல்லுவேன். 2025 எல்லாத்துக்குமே நல்லா போகணுங்க. இது என்னோடய ஃபஸ்ட்டு ரெசிபி. நான் இதுக்கு முன்னாடிலாம் நிறைய பண்ணியிருக்கேன், அப்போல்லாம் எனக்கு தோணலை. ஆனால் இப்போ நான் செஞ்சதை நீங்களும் ஷேர் பண்ணி செய்யணும்னு நான் நினைக்கிறேன். வறுத்து வச்ச நட்ஸையும் போட்டு சாமிக்கு சர்வ் பண்ணிவிட்டு நம்மளும் சாப்பிட்லாம். ஹாப்பி நியூ இயருங்க. அகெயின் ஹாப்பி நியூ இயர் 2025. தேங்க்யூ, பாய். ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி நியூ இயர்.